அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது மத்திய அரசு ஊழியர்களில் பணியாற்றக்கூடிய லெவல் 1 ஊழியர்களுக்கு சம்பள மாற்றம் எவ்வளவு இருக்கும் மற்றும் அகவிலைப்படி அறிவிப்பு தேதி தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அது என்ன தகவல், இது எல்லாமே முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட உடனடியான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் அகவிலைப்படியை 4% உயர்த்தி அறிவிக்கும் என ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. அகவிலைப்படி 4% அதிகரிக்கப்பட்டால் ஊழியர்களின் மொத்த டிஏ 50% எட்டும். சமீபத்தில் டிசம்பர் மாத ஏஐசிபிஎன் இண்டெக்ஸ் குறியீடு எண்கள் வெளியிடப்பட்டன. அதைத் தொடர்ந்து அடிப்படை ஊதியத்தில் அகவிலைப்படி 5.26% உள்ளது. தசம புள்ளிகளுக்கு பிறகு அந்த வரக்கூடிய எண்ணை புறக்கணிக்கப்பட்டு பார்த்தால் இந்த முறை மத்திய அரசாங்கம் அகவிலைப்படியை 50% உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அகவிலைப்படியை எவ்வாறு கணக்கிடப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அனைத்து இந்திய சிபிஐ ஐடபிள்யூ தரவுகளின் அடிப்படையில் அகவிலைப்படி கணக்கிடப்படுகிறது. அதிகரிக்கும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த ஊழியர்களுக்கு அகவிலைப்படியும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி நிவாரணமும் வழங்கப்படுகின்றன. ஆண்டில் 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணம் உயர்த்தப்படுகிறது. மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி தொழிலாளர்களுக்கான நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. தொழிலாளர் அமைச்சகம் ஒரு அங்கமாக இருக்கும் தொழிலாளர் பணியகம் ஒவ்வொரு மாதமும் சிபிஐ அந்த தரவுகளை வெளியிடும். முன்னதாக 2023 ஜூலை மாதத்திற்கான அகவிலைப்படி 4% அதிகரிக்கப்பட்டது. இதற்கான அறிவிப்பு அக்டோபரில் வந்தது. இந்த முறையும் அகவிலைப்படி 4% அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமீபத்திய தரவுகளின்படி அதிகரிக்கப்பட்டதால், அதாவது 47.58 லட்சம் ஊழியர்கள் மற்றும் 69,76,000 பேர், அதாவது ஓய்வூதியதாரர்கள் இதனால் பயன்பெறுவார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த டிஏ அறிவிப்பு எப்போது இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் மத்தியிலும் இருக்கிற நிலையில், ஜனவரி மாதத்திற்கான அகவிலைப்படி அறிவிப்பு மார்ச் முதல் வாரம், ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் வர இருக்க நிலையில் அகவிலைப்படியான அறிவிப்பு மார்ச் மாதத்தில் முதல் வாரத்திலேயே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அகவிலைப்படி அதிகரிப்பால் ஊழியர்களுக்கு கையில் கிடைக்கும் ஊதியம் அதிகமாகும். உதாரணமாக ஒரு ஊழியர் மாத அடிப்படை சம்பளத்தில் 53,500 என வைத்துக்கொள்வோம். இது டிஏ 46% இருந்தால் அவரது டிஏ தொகை 24,610 இருக்கும். 50% ஆனால் 26,750 இருக்கும். அதாவது சம்பளம் மாதம் 2,140 ரூபாய் அதிகரிக்கும். இதே போல் அகவிலைப்படி பார்த்தோம்னா லெவல் 1 ஊழியருக்கும் கிட்டத்தட்ட 18,000 வாங்கக்கூடிய ஊழியர்களுக்கு இது ஒரு பெரிய அதிகரிப்பாக இருக்கும். 50% அகவிலைப்படி அப்படிங்கிறப்போ அவர்களோட ஊதியத்திலேயே 50% இருக்கும். கிட்டத்தட்ட 27,000 சம்திங் அவர்களுக்கு இந்த டிஏ அதிகரிப்பினால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.